தமிழகத்தில் தற்போது சினிமாக்காரர்களின் ஈகோ அழிகிறது. சமூக ஊடகங்களில் மக்கள் எழுச்சியால் அழியும் சினிமாக்காரர்களின் திமிர் கொழுப்பு. தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த்குமார். நம்ம ஊரில் சினிமாக்காரங்க இருப்பாங்க. அவங்க தான் எல்லாமே நினைப்பு. காரணம், எம்ஜிஆர்லாம் அரசியல் வந்து சிஎம் ஆனது, ஜெயலலிதா. ஆனால் அவங்கெல்லாம் மறக்கிற விஷயம் சிவாஜி, பல பேர், கமல் கூட என்ன நிலமை. ஆனால் நம்ம சினிமாக்காரங்களுக்கெல்லாம் அவங்க தான் பெரிய அறிவு ஜீவின்னு. அவர்கள் இருப்பது ஒரு ரொம்ப குறுகிய வட்டம். ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு இல்லாத பில்டப் கொடுத்து பண்ணுவாங்க. நம்ம சூர்யா திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் விதவிதமாக கருத்து கந்தசாமியாக இருந்தார். அதிமுக ஆட்சி போயிட்ட பிறகு திமுக ஆட்சியில் இப்போது அவர் நிலமை என்னாச்சு? அவர் மும்பைக்கே எஸ்கேப் ஆகிட்டார் அவருடைய ஒய்ஃபோட. அவங்க குடும்பம் ஏதாவது பண்ணிக்கிட்டோம் நம்ம என்ன. அது விளைவு. அதுக்கடுத்து சில பேர் ஹிந்துத்துவா இதெல்லாம் அவங்க மனைவி பேசினாங்க. இப்போ எல்லாம் வச்சு செஞ்சாங்க. ஹிந்தியில் அப்படி தான் ஆமீர் கான் துள்ளிகிட்டே இருந்தார். அவர் ரிட்டையர்மெண்ட்டே சொல்லிட்டார் இப்போ. ஏன்னா லால் சிங் சட்டான்னு ஒரு படம் எடுத்தார். மகா ஹிட் ஆகும். நாங்கள் படம் வந்ததும் தெரில, போனதும் தெரில. கடுமையான எதிர் விமர்சனம். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் இவங்க கொடுக்குறது தான். அதுவும் சில பேர் இந்த பாரதி ராஜா மாதிரி வயசான வேர்ல்டுலாம் தனக்கு தானே படைப்பாளின்னு பேர் சுற்றிக்கும். இவங்க என்னத்தை படைச்சி கிழிச்சாங்க. எழுத்தாளரை விட இவங்கெல்லாம் மலையாள சினிமாலாம் எழுத்தாளருக்கு தான் மரியாதை. ஏன் அவ்வளோ தூரம் சொல்கிற? ஹாலிவுட் சினிமாவில் சினிமா ஸ்டாருங்களை விட யாருக்கு மரியாதை? லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு காலத்தில் இருந்த மைக்கேல் ஜாக்சன், அதுக்கு முன்னாடி இந்த பீட்டில்ஸ், இப்போ ரிஹானா, அந்த மாதிரி லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் மரியாதை. இவங்கள மாதிரி ஒன்றுத்துக்கு 10 டேக் எடுத்துன்னு இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இல்லை. 1000 இருந்தாலும் சினிமாக்காரங்களோட பெரிய அளவில் மதிப்பு மரியாதை கொண்டவங்க லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க. அப்படிலாம் இருக்கும்போது இங்கே ஒரு குண்டு சட்டில் குதிரை ஓட்டி இந்த சினிமாக்காரங்க இவங்க இப்போ கங்குவா படத்துக்கு கடுமையான எதிர்ப்பால் இவர்களுக்கு ஒரு வழி ஆகிப்போச்சு. அதில் வேறு ஒரு கோமாளி திருப்பூர் சுப்பிரமணியம்னு சினிமாக்காரங்க சங்க தலைவர், தியேட்டர் ஓனர் சங்க தலைவர் சொல்கிறாரு, மக்கள் யாரும் விமர்சிக்கக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டில் தடை விதிக்கணும். ஏன் கருத்து சுதந்திரத்துக்கு எப்படி, அதுவும் சோஷியல் மீடியாவில் சொல்கிறதுக்கு நீ எப்படியா தடை விதிக்க முடியும்? ஹைகோர்ட் இந்த மாதிரி ஒரு பெட்டிஷனை ஏற்றுக்குமா? நீங்கள் சம்பாதிக்கணும்னு என்ன வேணாலும் பண்ணுவீங்க, என்ன வேணாலும் பேசுவீங்க, இதெல்லாம் கேட்டு மக்கள் உங்களுக்கு காசு கொடுக்குவாங்க. ஒரு கொத்தடைமையா? இந்த மாதிரி பைத்தியக்கார உலகத்துலேருந்து சினிமா உண்மையாலுமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் சினிமா பல பொழுதுபோக்கு விரும்புகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி கூத்தாடிங்க பண்ணுற கூத்தெல்லாம் மக்கள் விரும்பலை. அதுதான் இந்த கங்குவா பார்த்து தோல்வி. இந்த மாதிரி இவங்க காமிச்சிருந்தா சோஷியல் மீடியாவில் மக்கள் தெரிக்க விட்டு அவர்கள் கருத்தை சொல்கிறதுக்கு தானே சோஷியல் மீடியா. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? வாட்ஸ்அப் பிரச்சனை வந்தால் கூட கருத்து சுதந்திரத்துக்கு தடை இருக்கக்கூடாது. இந்திய அரசியல் சட்டத்தின் மிக முக்கியமான விஷயம் கருத்து சுதந்திரம். இதெல்லாம் எடுத்து இவங்க பேசுகிற அளவுக்கு பைத்தியம் பிடிச்ச நிலையில் இருக்காங்க என்பது தான் குறிப்பிடத்தக்கது. இவர்களின் தொடர் தோல்வி தமிழக மக்களுக்கு நன்மையை தரும். நன்றி, வணக்கம்.